Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் வந்து பாஸ்தா செஞ்சிருக்கேன். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து பாஸ்தா வேக வச்சு எடுத்துர்க்கேன். உப்பு எண்ணெய் விட்டு வேக வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊத்துறதுனால அது ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாது. கடாயில எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வெந்ததும் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா இன்னும் அதிகமாக வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு நான் வந்து இன்னைக்கு சிம்பிளாக 1 2 3 பாஸ்தா மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சோயா சாஸ் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு சிறு தீயில கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொச்சதும் வேக வச்சு வச்சிருக்கிற பாஸ்தாவை சேர்த்து கலந்து விட்டுட்டு மேலே கொத்தமல்லி தூவி விட்டுருங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால நான் கஸ்தூரி மேத்தி தூவி இறக்கியிருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.